காட்டையில் இசையமைத்து பாடியவர் புவன் மதீசன். நேரம் 8:30. பிரம்டன் நகராட்சி நடத்தும் தமிழ் மரபு திங்கள். பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன், நகர உறுப்பினர்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரையும் அழைக்கிறார்கள். ஜனவரி 25 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கென் வில்லன்ஸ் ஸ்கொயர் நகர மண்டபத்தில் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. தமிழர் மரபுசார் கலை நிகழ்வுகளோடு சிற்றுண்டிகளும் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்வுக்கு பிரம்டன் தமிழ் அமைப்பு, பிரம்டன் முதியோர் அமைப்பு என்பன அனுசரணை வழங்குகின்றன. எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரும் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். தமிழ் சமூக மையம் முன்னெடுக்கும் தமிழ் மரபு திங்கள் நிகழ்வு எதிர்வரும் தை 30ஆம் நாள் மாலை 6 மணிக்கு இடம்பெற உள்ளது. ஜனவரி 30ஆம் நாள் ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டரில் 20 டோர்ஹம் பிரைஸில் நடைபெற இருக்கின்றது. செழிப்பான பண்பாட்டை கொண்டாடுகின்ற அதேவேளை அடுத்த தலைமுறைக்கு தமிழ் பாரம்பரியத்தை எவ்வாறு எடுத்துச் செல்லலாம் என்பது குறித்தும் தமிழ் மரபும் எதிர்காலமும் தமிழ் சமூகத்தை ஒன்று திரட்டுதல் உட்பட பல விடயங்களில் கலந்துரையாடப்பட இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். பலராலும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நியூயார்க் டைம்ஸ் சிறந்த விற்பனையாளர் பட்டியலில் இடம்பெற்ற பிரேம் ராவ் அவர்கள் எழுதிய Hear Yourself in a Noisy World புத்தகத்தின் தமிழ் வடிவமான உள்ளத்தின் குரல் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஏற்பாட்டுக் குழுவினர். இந்த உற்சாகமூட்டும் புத்தகம் உலகளாவிய ரீதியில் பல மக்களது வாழ்வை தொட்டதுடன் விழிப்புணர்வு மற்றும் உள் அமைதி என்பவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. டொரண்டோ பீஸ் எஃபர்ட்ஸ் குரூப் மற்றும் Hear Yourself புக் கிளப் சேர்ந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை கேடியன் தமிழர் வர்த்தக சம்மேளன மண்டபத்தில் நடைபெறும். கேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 80 ட்ரெவல் ரோட் யூனிட் 1 மாக்கம் என்ற முகவரியில் மார்க்மேன் 14th அவென்யூ சந்திப்புக்கு அருகில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். உலகளாவிய ரீதியில் விற்பனையாகின்ற மக்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தகத்தை அதனது கருத்து நிறைந்த உள்ளடக்கங்களையும் கண்டுகொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். கேடிய தமிழ் வானொலியில் ஊர்ச்சங்க நிகழ்வுகள், பழைய பாடசாலை மாணவ நிகழ்வுகள், பிறந்தநாள், திருமண நாள் அறிவித்தல்கள் இலவசமாக ஒளிபரப்பாகும். உறவுகளை அனுப்பி வைக்க மின்னஞ்சல் முகவரி contact@ctr24.com. அனுப்பி வைத்த பின் உறுதிப்படுத்த வரவேற்பு இலக்கத்தை அழையுங்கள். 4162923222. காற்றலையில் இந்த வேளையில் நாங்கள் சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு நிவாரணம் புகழ் செந்தில் குமரன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எனவே இப்பொழுது இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவருடைய சிறப்பான பாடல்களோடு இன்னும் பல புகழ்பெற்ற பாடல்கள், பலருடைய இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வழமை போல அது மிகவும் மனிதம் என் மதம் என்ற கோட்பாட்டோடு இயங்கி வருகின்றவர். உயிர் காக்கும் சத்திர சிகிச்சைகள் ஊடாக தாயகத்தில் இன்னலுறுகின்ற உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகின்றவர். உயிர் காக்கும் பணியை செய்து வருகின்ற அந்த பணிக்காக கேடா தேசத்திலிருந்து தன் இசை மூலம் சமூக சேவையை செய்வதற்கான அழைப்பாக இந்த நிகழ்ச்சியை அவர் எப்பொழுதும் முன்னெடுத்து வருவார். அந்த வகையில் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 26 மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. உறவுகளே, நீங்களும் தவறவிடாமல் சென்று பாருங்கள். வழமை போல உங்களை மகிழ்விக்க பல பாடல்கள் இருக்கின்றன. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார் செந்தில் குமரன். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு. வணக்கம். ஆமாம், நலமாக இருக்கிறோம். ஒரு பரபரப்பான பொழுது. ஒருவரால் எப்படி உயிர் காக்கின்ற பணிகளை தாயகத்தில் செய்து கொண்டு இங்கே இசை நிகழ்ச்சிகள் ஊடாக அதே உச்ச நிலையில் மக்களை மகிழ்விக்க பாடுபட முடியும் என்று வியக்க தோன்றுகிறது. தொடர்ச்சியாக அது ஒவ்வொரு ஆண்டிலும் நீங்கள் செய்கிறீர்கள். அத்தோடு மக்கள் நாயகனாக இருக்கின்ற புரட்சி கலைஞர் இன்றும் மக்கள் மனங்கள் வாழ்கின்றார். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மனங்களில் மகளாத ஒரு இடத்தை பிடித்திருக்கின்ற எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய 108வது அகவை நாளை கொண்டாடுகின்ற வகையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள், இன்னிசை நிகழ்ச்சி. எனவே எவ்வாறு ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன?
மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றது. இப்பொழுதும் நான் வந்து ஒரு பிராக்டிஸ் தான் இருக்கிறேன். எங்களுடைய மியூசிக் இப்ப ஒவ்வொரு பாட்டை நான் பார்த்து கொண்டிருக்கோம். நாளண்டைக்கு ஷோ அட்டகாசமா இருக்கும். இந்த பாட்டு வந்து ஒவ்வொன்றும் நல்ல தெரிவு செய்யப்பட்ட ஒரு பொன்மனச்செம்மல் பாடல் மட்டுமில்லாமல் அவருக்கு பிடித்த அவருடைய திறமான அவருக்கு தெரிந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் திரு எஸ்பி பிடிக்கும். அப்படி ஒவ்வொரு திரு சிவாஜி கணேசன் அவர்களையும் பிடிக்கும். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி தான் நாங்க அந்த பாட்டுகளை வந்து நாங்கள் இப்ப சூஸ் பண்ணி செய்யறோம். விட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஷியானாஸ் பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட இப்ப தொடர்ச்சியா பயிற்சி எடுத்து கொண்டிருக்கோம். திறமான எங்கள் கலைஞர்கள் இதில் பங்கு பற்ற போகிறார்கள். அதே போல் எங்களுடைய அபிமான செந்தில்குமரன் அந்த எம்ஜிஆருடைய ஆடல் பாடல் எல்லாவற்றையும் ஆடலுடன் பாடல் நீங்கள் கண்டுகளிக்க வரலாம். இப்பொழுது அந்த ஆடல் பாடல் மட்டுமல்ல, அந்த காலத்தில் பொன்மனச்செம்மல் எவ்வாறு ஆடைகள் அணிந்தாரோ, பச்சை என்றால் பச்சை, சிவப்பு என்றால் சிவப்பு, மஞ்சள் என்றால் அந்த கணப்பொழுதில் ஆடை மாற்றி வருகின்ற பாணியை அரங்கத்தில் பார்க்கும் பொழுது, அரங்க அமைப்பில் அந்த மகிழ்ச்சியூட்டுகின்ற பொழுது, அந்த எல்லா அதாவது தாயக மக்களுடைய உயிர் காக்கும் பணி என்பது ஒரு கயிற்றில் நடக்கின்ற பணி. அந்த உன்னதமான பணியை நீங்கள் செய்யும் பொழுது எவ்வளவோ மன அழுத்தம், இப்பொழுது அவர்களுடைய வலிகளை கேட்கும் பொழுது எவ்வளவோ மன சுமை உங்களுக்குள் இருக்கும். அவற்றையெல்லாம் ஆடிப்பாடிதான் மகிழ்கிறீர்களோ, அல்லது அந்த பேலன்ஸ் சொல்கின்ற சமநிலையை நீங்கள் பெறுவது அதனூடாகவா? அது நல்ல ஒரு கேள்வி. அதை நான் ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கும் நான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டேன். அது நீங்க கொஞ்ச நேரம் தான், அது ஒரு 4 நிமிஷம் முடிஞ்ச அந்த இன்டர்வியூக்கு முடியறதுக்கு முன்ன போடுங்க. அதை நான் எடிட் பண்ணும்போதே நான் 4 தடவை நான் இந்த கண்ணால தண்ணீர் வடிஞ்சது. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அந்த தாய் நான் எப்பவுமே மற்ற வயது நிலைமையில இருந்து நினைச்சு பாக்குறேன். நான் என்னுடைய அம்மா எப்பவுமே சின்ன வயதுல எனக்கு குமராண்டு தான் சொல்லுவா. குமரா யார் பெற்ற பிள்ளையோண்டு தான் சொல்லி என்னை வளர்த்தவ. அப்ப அந்த ஒரு பிள்ளை அந்த பரிதவிக்கும் போது அந்த தாய் எப்படி இருப்பான்றத நான் ஃபீல் பண்றேன். நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, இந்த அம்மா நான் அப்படி இருந்திருந்தா எப்படி இருப்பா அப்படின்றக்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அதனாலதான் நான் ஒவ்வொரு பிள்ளையா எடுத்து இந்த மாதிரி அந்த சர்ஜரி லிஸ்ட்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டு இப்ப டஃப் என்ற ஒரு வருத்தம் சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு உயிர் கொல்லி. அந்த டஃப் என்ற சொல்ற செட்ராலஜி ஆஃப் ஃபெலோ உண்டு. அது வந்து நல்ல ரத்தமும் கூடா ரத்தமும் கலக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சர்டன் ஏஜுக்குள்ள 3 வயசுக்குள்ள செய்திடணும் அந்த சர்ஜரி. நீங்க சொல்வது அந்த வேல்வில் இருக்கின்ற சிக்கல், அது சரியாக வேல்வ் இயங்காவிட்டால் இதயத்துக்குள் நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலந்துவிடும் என்ற சிக்கல். ஆமாம். அப்ப என்ன நடக்கும்டா, அந்த பிள்ளைகள் வந்து நீல நிறமா மாறுவாங்க. அப்ப சும்மா விளையாடி கொண்டிருப்பாங்க, திடீரென்று அப்படியே விழுந்து விழுந்துள்ளார்கள். ஆமாம், உடனே மயங்கி விழுந்துருவாங்க. அப்ப அந்த தாய் தகப்பனுக்கு ஒவ்வொரு முறையும் அது வந்து ஒரு மறுபிறப்பு தான். அவங்க கீழே விழும்போது எடுத்துக்கொண்டு ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். ஆனா இப்ப என்ன அநியாயமா ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, இந்த ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலையும் சரி, அந்த நார்தர்ன் ப்ரோவின்ஸ்லயும் சரி, ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்லயும் சரி, ஒரு பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் இல்ல, இதய நோய் நிபுணர் பிள்ளைகளுக்கான இல்லை. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப என்னடா, உங்களுக்கு தெரியும் எத்தனையோ விதமா வைத்தியர்களை போட்டு எல்லாரும் தாக்கி பேசின கனவியர் வந்து விட்டுட்டு ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்ப கொலம்புல இருந்தான் திரு ரெஜினால்ட் ரகுநாதன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறாரு. அப்ப அந்த ஒரு விசிட்டுக்கு அவ்வளவு பேரும் வந்து நிப்பாங்க. நான் அந்த விசிட்டுக்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். ஒரு 200 பேர் நிப்பாங்க, அந்த டேட் கொடுத்திருப்பாங்க. அப்ப ரொம்ப கவலையா இருக்கும் அதை பார்க்க. இந்த மாதிரி தங்களை டேர்ன் வரும்போது அவருக்கு வர தேவையில்லை இவ்வளவு தூரம். ஆனால் அவரும் வந்து செய்யற என்னடா, இந்த மக்களுக்காக சேவை செய்வோம் தான். அவரும் யூகேல தான் திருப்பி போயிருக்கிறார். அப்ப நான் இவையோட எல்லாம் நல்ல ஒரு தொடர்பு வச்சிருக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட அன்றைக்கு நான் கிட்டத்தட்ட அவரோட ஒரு ஜூம்ல ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க தெரிவு செய்தோம் சில பிள்ளைகளை, எந்தெந்த பிள்ளைகளுக்கு செய்தா நல்லதுண்டு. அப்ப எனக்கு எப்பவுமே எங்களோட மக்கள் மீது அபரீதமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னதான் எக்கானமி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாலும், என்னதான் எங்களோட பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்தாலும் தாயகத்துக்கு கண்டு போது அவங்க வள்ளி கொடுக்கறது. நீங்க நான் இப்ப ஒவ்வொரு எங்க 3 பாத்திருப்பீங்க, 1000, 2000, 500, 200 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க. நாங்க நிச்சயமாக 12 உயிர் இல்ல 20 உயிர்களை காக்க போறோம். அதை விட நான் டயாலிசிஸ் சென்டர், டயாலிசிஸ் நீங்கள் நடமாடும் படுக்கை மருத்துவத்தை கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, கிளிநொச்சியில ஒரு ஓட்டோ ஒன்று வாங்கி 8 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. மாதம் அவங்களுக்கு சேலரி அனுப்புற நர்ஸுக்கும் டிரைவருக்கும்
அந்த ஃபியூவல் போடுறதுக்கும் அந்த எரிபொருளுக்கும் அவங்க 120 அப்படி வீடுகளுக்கு போய் அவங்களோட முள்ளந்தண்டவரம் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு மருந்து போட்டு படுக்க பொண்ணுக்கு மருந்து போட்டு அவங்க கத்தீட்டர் மாத்தி நல்ல அருமையான ஒரு திட்டம் அது. அதை விட முக்கியமா ரொம்ப நான் சந்தோஷப்படுறது இந்த டயாலிசிஸ் எல்லா இடத்துலயும் சென்டர்ஸும் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஏனென்றால் அது ரொம்ப ரொம்ப பாவம். அந்த டயாலிசிஸுக்கு எத்தனையோ பேர் மல்லாவியில எத்தனையோ முன்னாள் போராளிகள் எத்தனையோ பேர் அந்த டயாலிசிஸ் ஒன்றை விட்டு ஒரு நாள் யாழ்ப்பாணத்துக்கு போய் இயலாம இறந்தவங்க. இது உண்மை, இது இது சத்தியம் நான் சொல்றது. அப்ப என்ன 40,000 ரூபாய் அவங்களுக்கு முடியும் போயிட்டு வர செலவு. அதை விட 4 மணி நேரம் அப் அண்ட் டவுன் 4 மணி நேரம். அப்ப உங்களோட உடம்பு வந்து ஏற்கனவே ரத்த சுத்திகரிப்பு செய்து வீக்கா இருக்கு. அப்ப இதெல்லாம் யோசிச்சுதான் மல்லாவியில திறந்தது, மாஞ்சோலையில திறந்தது. இப்படி என்னுடைய நானும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். நாங்கள் பிறருக்கு நாங்கள் வாழும் அதே நேரத்துல பிறரையும் நாங்கள் லிஃப்ட் பண்ணி விடுவோம் தான் என்னுடைய எய்ம். இன்றைக்கு இல்ல, சுனாமி பிறகு நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரேன். அப்ப நான் கேட்கிறதெல்லாம் இந்த மக்கள்கிட்ட, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட ஒரு உறவா நினைச்சு அந்த தயவு செய்து அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியாட்டிலும் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைச்சு நீங்க வந்து இந்த உங்களோட டொனேஷனை தரலாம். ஆனா நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்னடா இந்த குளிர்ல எல்லாம் நீட்டைக்கு இந்த ஏர்லி பார்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குளிர், போன கிழமை எவ்வளவு குளிர். நாங்கள் ஃபிளையர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து கடைக்காரரோட கதைச்சு ஒவ்வொரு அந்த டொனேஷன் நீங்க பாக்குறது. சில பேர் டெலிபோன்ல தந்திருந்தாலும் நான் நேரா போய் ஒவ்வொருத்தருட்டியா கேட்டு எடுத்தது. அப்ப இந்த உழைப்பு வந்து நான் பிறருக்காக கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் முழு செலவும் எனதும் துணைவியாரதும். வாரம் முழு அந்த நிதியும் கணக்குகளோடு நீங்க பேஸ்புக்ல பார்க்கலாம். சென்ற முறை 247,326 நான் தாயத்துக்கு அனுப்பியிருந்தேன். அதன் மூலமாக வாங்கப்பட்ட ஒரு மிஷின், குறிப்பா அமெரிக்காவில இருந்து நான் $95,000 இறக்கி வித்து நேரடியாக ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் கொடுத்த மிஷினால இன்றைக்கு 105 பெரிய கடுமையான இதய சித்திர சிகிச்சைகள் TOE என்று சொல்றது. அந்த ப்ரோப்ஸ் வந்து அமெரிக்காவில இருந்து எடுத்து கொடுத்த நான் பிலிப்ஸ் கம்பெனிட்ட இருந்து அந்த இதுல மற்றும் மாஞ்சோலை மருத்துவமனைகள் ரத்த சுத்திகரிப்பு நிலையங்கள் செய்திருக்கிறீர்கள். சாவச்சேரி மருத்துவமனைக்கு 2 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள், மாஞ்சோலை மருத்துவமனையில் அவசர இதய சிகிச்சை பிரிவு என்று பல பயனுள்ள திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள். வாழ்வாதாரங்கள் எவ்வளவு முன்னாள் போராளிகள் அந்த டயாலிசிஸோட இருக்கிறவங்க உடனே ஓகே உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும். இப்ப திருகோணமலையில நேற்றைக்கு அடிச்சேர் ஒருத்தர் ஷாருகரன் அவருக்கு வந்து இப்ப ரெண்டும் கிட்னியும் பிரச்சனை. அப்ப நான் தையல் போட்டு கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் அந்த வார மாதம் சர்ஜரி டேட் கிடைச்சிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா உங்களாலதான் நான் சொன்னேன், என்னால இல்ல, நான் ஒரு பாலம் தான். இந்த முழு கிரெடிட்ஸும் கனடா மக்களுக்கு தான் செய்யறதும். அதுவும் ஷவுமிகாண்ட ஒரு பிள்ளை தான் இவருக்கான ஸ்பான்சர் செய்திருந்த அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளை ஒரு வாழ்வாதாரம் செய்யறது. அப்படி நீங்கள் யாரும் ஒரு வாழ்வாதாரம் செய்ய விருப்பம் என்றாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கா ரொம்ப பாவம், அவங்க அது பெரிய ஒரு புண்ணியமா போகும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், அதை பிளே பண்ண முடியுமா அந்த கிளிப்? அதுக்காகத்தான் தயாராக இருக்கின்றேன். அதே நேரம் அதாவது நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த இவர்கள் பற்றி சொல்லும் பொழுது இந்த வடமராட்சி பருத்தித்துறையினை சேர்ந்த இந்த சகோதரி, 2 மூத்த சகோதரர்கள் மாவீரர்கள், ஒரு பக்கம் நோய், மற்ற பக்கம் உண்மையில் வறுமையில் வாடுகின்ற இவர்களைப் போல பலர் உங்களிடம் இருக்கின்றவர்கள் பட்டியலில் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எனவே இந்த பிஞ்சு இதயங்களை தொடர்ந்து துடிக்க செய்ய வேண்டியிருக்கின்றீர்கள். அவர்களுடைய நிலைகள் பற்றி அவர்களே சொல்ல கேட்போம். வணக்கம் அண்ணா, மாமனரை இருந்து தவராசா ஜோன்சன் சஹாரா குடும்பத்திடமிருந்து கதைக்கிறோம். அதாவது இந்த பிள்ளைக்கு வந்து 1 வயசும் 7 மாசத்துலயும் நாங்க வீட்டிலிருந்து பிள்ளைய கொண்டு போய்க்க வந்து பிள்ளைக்கு அந்த ஊற்றுச்சுவடு இல்லாமல் தான் கொண்டு போனாங்க. பிள்ளை இந்த நிலைமைக்கு வரும்ன்றதே நாங்க எதிர்பார்க்கல. அப்படியே 1 மாசம் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல 1 வயசு 7 மாசத்துலயே நின்று நாங்க 2 பிள்ளைய ஒரு மாதிரி மீட்டெடுத்து வந்துட்டோம். வந்து இப்ப அடிக்கடி கொழும்பு போகணும், 3 மாசத்துக்கு ஒருக்கா கொழும்பும், மாசம் யாழ்ப்பாணம் கிளினிக் கொண்டு போகணும். அந்த நிலையில நாங்கள் எங்கள்கிட்ட பண வசதி எதுவுமே இல்லை.
அதனால நாங்கள் 1 வயசு 7 மாசத்துல இருந்து வட்டியில இருந்து தான் பிள்ளைய மீட்டு வச்சிருக்கிறோம். நான் இப்ப குறிப்பாக வட்டிக்கு எடுத்தது 4 லட்சம் வட்டியில நிக்குது. 9 வீதமும் 10 வீதத்திலே நிக்குது வட்டி. இதுவரைக்கும் நாங்கள் வட்டியில தான் வாழ்றோம். இப்ப சாப்பாட்டுக்கு இல்லாட்டிலும் எங்களை ஏம் வட்டி கட்டணும். ஏன்னா அடுத்த முறை எங்களுக்கு பிள்ளைக்காக தருவாங்களா இருமண்டதுல நாங்க வட்டியை கட்டித்தான் வாழ்றோம். ரெண்டாத்தானே அடுத்த நிமிஷம் பிள்ளைக்கு கொண்டு போக தருவாங்கன்னு வட்டி தான் கட்டுவோம். சாப்பிட எல்லாத்துக்கும் வீட்டுக்கு தானே என்று தெரியாது இருப்போம் ஏதோ. அதே மாதிரி என் பிள்ளைக்கு இந்த சத்திர சிகிச்சையை கனடா செந்தில் குமரன் நிறுவனம் தான் பொறுப்படுத்திருக்கிறோம் என்று எங்களுக்கு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணி சொன்னவா. இதை நல்லபடியா எங்களுக்கு பொறுப்படுத்த மாதிரி கனடா உறவுகள் சேர்ந்து எங்களோட பிள்ளைய மீட்டு தந்தா நான் அவன் காலடியில இருந்தா கூடி நான் கண்ணீர் விடவும் நான் தயங்க மாட்டேன். என்னண்டா இந்த பிள்ளைக்காக நானும் இந்த புருஷனும் சேர்ந்து படுற கஷ்டம், இந்த பிள்ளைக்காகத்தான் நாங்களே உயிர் வாழ்றோம். அதை விட இந்த பிள்ளை இல்லாட்டி சேர்ந்து எங்களுக்கு இந்த உலக மண்டலவுக்கு கூடி வந்துடும். இந்த பிள்ளைய நல்லபடியா காப்பாற்றி தரணும். அதை விட நான் இந்த வீட்டு காணி உறுதியை எல்லாம் கொண்டு திரிஞ்சு கேட்டா அவங்க இதுக்கு லோனோ அல்லது வீடோ வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது போலி உறுதியண்டு. அதனால அதையும் வைக்கலாத சூழ்நிலையில அதை விட நான் யூடியூப்காரர்கிட்ட கூடி போயினான் வீடு தேடி கருத்துறையில இருக்கிற அண்ணாட்ட போகக்கூடிய அவர் சொன்னவர் தாங்க கிழக்குக்கு செய்யற இல்லையாண்டு. அப்ப எங்களுக்கு அது என்னன்னு சொன்னா முகத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நானும் அம்மாவும் போன இடத்துல திரும்பி அழுது வீட்டை இருந்தான். இதுக்கத்தான் எங்களுக்கு போன கிழமை தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி சொன்னேன், இப்படி நிறுவனம் இருக்குது, செலக்ட் ஆக்கினமோ தெரியல, கேட்டிருக்கு, உங்களோட ஃபைல் கொடுத்துருக்கண்டு. இன்றைய தான் தெரியும் பிள்ளை செலக்ட் ஆகியிருக்கிறா கனடா செந்தில் குமரன் அண்ணா அந்த நிறுவனத்திடம் இருந்து. ஏதோ இந்த பிள்ளைய நல்லபடியா மீட்டு தரணும்னு அந்த அண்ணாவை நான் 100 முறை கேட்டுக்கொள்றேன் வேண்டி. அதை விட எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வருத்தங்கள் இருக்கு. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை செக் பண்ண சொல்லக்கூடி. ஏன்னா நான் இந்த பிள்ளைய நல்லபடியா மீட்டு கொண்டு வந்துட்டு நான் எனக்கு கொப்பியை தூக்குவோம்ன்ற இதுல இருக்குறேனே ஒழிய நல்லபடியா இந்த பிள்ளை மீண்டு இந்த பூமிக்கு பழையபடியும் இந்த பிள்ளை சிரிச்ச மேனதோடு வரணும்னு நான் ஆண்டவனையும் வேண்டி கொண்டு இந்த பிள்ளைக்கு உதவி செய்கிற வேலையும் நான் காலில் விழுந்து கும்பிடுறேன் பணிந்தேன். இவ்வாறு கேட்கும் பொழுதே உண்மையில் எவ்வளவு மனம் துடிக்கும். உங்களுக்கு இருக்கிற மற்றொரு சவால், அவ்வளவு பேரில் ஒரு பட்டியலில் இருந்து தெரிவு செய்யும் பொழுது இந்த குழந்தை அங்கேயாவது எதுவுமே கள்ளமில்லாத குழந்தை அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறது, எதுவும் அறியாமல் தன் உயிருக்கான ஆபத்துக்களை பற்றி உணராமல் அதை பார்க்கும் பொழுது எனக்கு இதை எடிட் பண்ணும் போது எனக்கு 4 தடவை நான் அழுதுட்டேன். உண்மைதான், ரொம்ப அவங்க தங்களோட வேதனைய இது சொன்னது அதை ஈஸியா எடுக்கலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த வேதனையும் வலியும். இப்பொழுது நீங்கள் இந்த இதய சிகிச்சை மூலம் நான் நினைக்கின்றேன் 125க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியிருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதை விட இன்னும் எத்தனையோ நான் இப்ப என்ன வேலை திட்டம் வார வருடம் நான் கிட்டத்தட்ட அது இந்த வருடம் மன்னிக்கணும், நான் இன்னும் இந்த வருடம் இன்னும் அதி தீவிரப்படுத்தி அந்த லிஸ்ட்ல இருந்து காண பேரை நான் வேறு விதமாகவும் எப்படி செய்யலாம் என்று ஒரு ஆராய்ச்சி உண்டு. அதுக்கு இந்தியாவிலாம் கதைச்சு வச்சிருந்தேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா செய்யறதுக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா அது பாஸ்போர்ட் விசா அந்த இஷ்யூவால கொஞ்சம் நியாயமா டிலே ஆகுது. இன்னொன்று வாரதுக்கு தயங்குறாங்க அந்த பேஷண்ட்ஸும், என்னடா பயப்படுறாங்க. அப்ப இது உயிர் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் நானும் அங்க போய் நின்று ஒரு 2 months நின்றா இல்லாம அவங்களோட கூட்டி கொண்டு போகணும். அப்ப முதல்ல ஒரு ட்ரையல் ரன்னா ஒரு 5 பேர் 10 பேரை நாங்க கூட்டி கொண்டு போயிட்டு அத ஒரு ப்ரோசஸ் இருக்குல்ல, ஒரு நான் செய்யும் பொழுது இப்படி நான் செய்யறோம். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மெல்ல மெல்லமா தான் செய்யறோம். இப்ப டக்குன்னு ஒரு 10-15 எல்லாம் செய்து கொண்டு போறோம். அந்த மாதிரியான ஒரு ப்ரோசஸ் உண்டு. எப்படி யாருக்கு அனுப்புறது, எனக்கு உடனே அங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அடுத்தது எக்கோ எடுக்கணும், இப்படி எல்லாம் ஒரு ப்ரோசஸ் இருக்கு. அதை நாங்கள் வளர்ச்சியா இந்தியா கொண்டு போறதுக்கான முயற்சியில் அதையும் செய்யலாம். அதாவது தேவைகள் அதிகம், ஆனால் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இவ்வளவு வேகமாக, வீச்சாக, முழுமையாக. அந்த வகையில் இன்னும் காத்திருக்கின்ற உயிர்கள் ஒவ்வொருடைய இதயங்களும் துடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உறவுகளின் கரங்கள் துடிக்க வேண்டும். அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல்களாக மாற வேண்டும். இப்பொழுது ஷேனாஸின் இசையில் அருமையான இசை, அவர்களுடைய இசை, அதில் பாடல்கள் பாடப்போகின்றீர்கள். உங்களுடைய குரலில் நிச்சயமாக
பொன்மனச்செம்மலுக்கு என்று ஒரு பாடல் இருக்கும். அது எப்பொழுதுமே இந்த ஒரு எப்பொழுதுமே உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒன்றை வைத்திருப்பீர்கள், நிதி சேகரிப்புக்கு என்று சொல்லி ஒரு உணர்வு மிக்க பாடல். அதில் இருந்து 1-2 வரிகள் கேட்கலாமா? தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். அப்படி அதாவது நீங்கள் பாடுவது வெறும் பாடலுக்காக பாட வேண்டும் என்று பாடவில்லை. அதிலிருந்து உயிரின் மூச்சு உள்ளத்தின் அந்த உள்ளத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து எழுகிறதை உணர முடிகிறது. கடவுள் என்று நாங்கள் கண்ணால் காணும் கடவுள்களாக அள்ளி கொடுக்கின்ற இந்த உயிர் காக்கின்ற உதவுகின்ற மக்களைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அவர்கள்தான் ஆபத் பாந்தவனாக வந்து அன்றைக்கு வந்து இந்த எத்தனையோ பேர் கொடுத்து காப்பாத்தி இருக்கிறார்கள். ஆனா எத்தனையோ பேர் இன்னும் வந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவோம். இந்த நிகழ்ச்சியின் முழு செலவையும் தன்னுடைய பொறுப்பாக செந்தில்குமரன் அவருடைய மனைவியாரும் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான இந்த எம்ஜிஆர் 108 என்ற அந்த நிகழ்ச்சிக்காக இசை நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க அவர்கள் எடுக்கின்ற முயற்சி, அதில் சேகரிக்கின்ற நிதியைத்தான் முற்றுமுழுதாக 100% தாயகத்தில் எங்களுடைய போரினால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற வடக்கு கிழக்கில் 2 பகுதியிலும் எங்களுடைய மக்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தேவை அடிப்படையில் தெரிவு செய்து இந்த சிகிச்சை முறை செய்து உயிர் காக்கின்ற மலையமும் கூட நான் கனவுல இப்ப செய்து உண்மை. எனவே சமீபத்தில் நாங்கள் வாழ்வாதாரம் கொடுத்தது 2 பேரும் இதுல முன்னாள் போராளிகள் 7 வருடம் சிறையில் இருந்தவர்கள். 7 வருடம். ஒருத்தர் டயாலிசிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரு பெட்டி கடை போட்டு கொடுத்தது. மற்றவருக்கு ஒரு வாகனம் ஒன்று எடுத்து கொடுத்தது. அது சைக்கிள் விறகுகளை கொண்டு போய் ஒரு மோட்டார் பைக் மாதிரி பின்னுக்கு கட்டி கொண்டு போய் அதை விற்கிறார் அவர். அப்படி எல்லா இடத்துலயும் எங்களோட சேவை, எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் எங்களோட சேவை, அது உயிர் காக்கின்ற சேவை தொடரும். எனவே உங்களிடம் கொடுக்க சொல்லி என்னிடம் ஒரு அம்மா சரு அம்மா என்று அவரும் கூட $100 தந்திருக்கின்றார். அதேமே உங்களோட நேயர் ஒரு திரு ராஜேந்திரம் பிரம்டன் இருக்கிறார், அவர் நேற்று பணம் அனுப்பியுள்ளார். மேரி அம்மா அவரும் ஒரு நுழைவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதாக சொல்லி இப்படி பலர், மரியா அம்மா என்ற ஒருவர், அவர் உங்களுடைய இந்த சீட்டுகளை விற்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறாக மூத்தோர்கள் பலரே அவர்கள் நுழைவுச்சீட்டுகளை விற்கின்ற பணிகளை செய்வதில் உட்பட தங்களுடைய பணிகளை செய்கின்றார்கள் என்றால் ஒவ்வொருவரும் நினைத்தால் முடியும். இந்த செயல்பாடுகளை வலிமை பெற செய்ய முடியும், உங்கள் கரங்களை வலிச்சேர்க்க முடியும். நாங்கள் கேடிய தமிழ் வானொலி எப்பொழுதுமே உங்களுடைய செயற்பாடுகளுக்கு துணை நின்றிருக்கின்றோம் என்பதை விட பெருமை கொள்கின்றோம். உங்களுடைய இந்த அயராத முயற்சிகளுக்கு எப்பொழுதுமே பெருமை கொள்கின்றோம். உங்களூடாக மண்ணை மனங்களை நேசிக்கின்ற கேடிய தமிழ் வானொலி தாயக மக்களுடைய உயிர் காக்கும் பணியில் உங்களோடு ஊடக அனுசரணை தருவதில் மகிழ்ச்சி கொள்கின்றது. இந்த பொழுதில் உங்களை வாழ்த்தி விடை கொடுக்கின்றோம். உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும், நிகழ்ச்சியூடாக பெருநிதி கிடைக்க வேண்டும், பெருநிதி ஊடாக உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொழுதில் உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள், இந்த வேளையில் உறவுகளை இந்த நிகழ்ச்சியை தவறவிடாதீர்கள். செந்தில்குமரனுடைய நிகழ்ச்சிகளால் ஆட்டம் பாட்டம், அழகான மேடை வடிவமைப்புகள், இசை நிகழ்ச்சிகள் என்றெல்லாம் பல இருக்கின்றன. எனவே நீங்கள் அவற்றை கண்டுகளிப்பதனூடாக இந்த பணியை செய்ய முடியும் என்பதையும், அதோடு வித்தியாசமான சில முயற்சிகளை அந்த மேடையில் சர்ப்ரைஸ் என்று சொல்கின்ற வகையில் எதிர்பாராத வகையில் செய்திருப்பார். அதையும் கண்டுகளியுங்கள் உறவுகளை மகிழ்ச்சியோடு. எனவே இடம் மெட்ரோபாலிட்டன் சென்டர் 3840 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற இருக்கின்றது. இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 26 மாலை 5 மணிக்கு தவறவிடாதீர்கள். இப்பொழுது தமிழகத்தில் இருந்தும் இசைக்கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் இல்லையா?
யார் எங்களுக்கா இல்ல வித்யாசங்கர் இங்கேதான் இருக்கின்றார். அவர் இங்கேதான் இப்பொழுது இங்கேதான் இருக்கின்றார். சரி சரி. ஆமாமா. எனவே வித்யாசங்கர் ரொம்ப நல்ல பாடகர். சந்தியா பார்த்த சாரதி, இங்க விஜிதா மயில் வாகனம், கணேஷா, மற்றது அபிராமி, சிவாஸ், எங்களோட சிவா வானம்பாடியில் அருமையா பாடுவார். இப்படி பல பேர் வந்து சேர்ந்து நாங்களுக்கு இந்த நல்ல ஒரு ஷோ தர போறோம். நாங்க உங்கள்கிட்ட வேண்டதெல்லாம் என்னுடைய தொலைபேசி இலக்கம், நீங்கள் யாரும் தானம் கொடுக்க விரும்புகிறீர்கள் 416-200-765 416-200-7652. இப்பொழுது இந்த வேளையில் ஒரு உறவு அழைக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அவரை இணைத்துக் கொள்கின்றேன் ஒரு முறை. வணக்கம். சரி, எனவே வணக்கம் செந்தில்குமரன். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம். கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் அழைக்கலாம் 416-007652 என்ற இலக்கத்தில் நேரடியாக செந்தில்குமரனை அழைத்து நீங்கள் அந்த நிதியை, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கான நுழைவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்து, அதாவது மனம் நீங்கள் மகிழ்வதோடு தாயக உறவுகளுடைய அந்த உயிர் காக்கின்ற பணியிலும் உங்களை இணைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பொழுதில் வாழ்த்துகிறோம். உங்களை சிறப்பாக, வளமை போல இன்னும் சிறப்பாக உங்கள் நிகழ்ச்சிகள் இடம்பெற வேண்டும். அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல ஏற்பாட்டாளர், குறிப்பாக உங்கள் மனைவிக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அதே போல் பயனாளிகள் அத்தனை பேரும் பயன்பெறும் வண்ணம் நிதி சேர வேண்டும் என்றும் வாழ்த்தி விடை கொடுக்கின்றோம். இந்த பொழுதில் சிடிஆர் நிர்வாகத்துக்கும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை நேர்களுக்கும் நன்றி. மற்றது இறைவன் அருள் நிச்சயமாக இது எல்லோருக்கும் கிடைக்கும், உதவுகின்ற அவ்வளவு பேருக்கும். எனக்கு தான் உதவி செய்யணும் இல்ல, நீங்க வேறு இடத்துல உதவி செய்தாலும் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.